வணக்கம் மக்களே, வெல்கம் டு சுட்ட ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் சுட்டுட்டு வந்திருக்கிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg ஸ்கின் அவுட் பண்ண சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்கின்னோட வேணுனாலும் எடுத்துக்கலாம். 1/2 kg சிக்கனுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் சின்ன சின்னதாக சாப் பண்ணுறதா இருந்தாலும் சாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 50 ml அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி கிரவுண்ட்நட் ஆயில் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 5-6 மிளகு, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, சோம்பு 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சோம்பு மிளகு நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்க்குறதா இருந்ததுன்னா ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். மிளகா பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் வெட்டி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்க போகிறோம். ஆனியன் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆனியன் சீக்கிரம் குக்காகி வரும். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வந்தால் போதும். அப்போ தான் அது கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வரும். ஆனியன் நல்லா வதக்கிக்கலாங்க. ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கண்ணாடி பதம் வந்ததும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேக்கெட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி பேக்கெட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறதா 5 rupees பேக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடிப்பிடிக்காமல் வணங்குறதுக்காக நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து வதக்கியிருக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதனோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவியில் அந்த பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கும். அதேமாதிரி டேஸ்ட்டும் நல்ல டேஸ்ட் வரும். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். எப்பயுமே தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கி எசன்ஸ் இறங்கி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்படி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தீயுது அப்படின்னா நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த தக்காளி நல்லா ஜூஸ் விட்டு வரும். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்தூரி மெத்தியை நல்லா தேய்ச்சி விட்டு தூள் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதுதான் நம்ம இந்த சிக்கன் கிரேவியோடைய நல்ல ஒரு அரோமாவும் நல்ல ஒரு டெக்ஸ்சரும் கொடுக்க போகுது. இந்த கஸ்தூரி மெத்தி நல்லா தேய்ச்சி விட்டு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாங்க. நம்ம மஞ்சள் தூள் இன்றைக்கி 1 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூனு, கறி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 டீஸ்பூனு போட்டிருக்கிறேன். நல்லா இந்த மசாலாலாம் போட்டுட்டு இது ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த தக்காளி வதக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா, அதோட இது நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, இது நம்ம குக் ஆகணும். மசாலா குக் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிறோம். இது நான் 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டு மூடி வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes குக் ஆகட்டும். அந்த குக் ஆகி நல்லா அந்த மசாலா வாசம்லாம் போகணும். மசாலா வாசம் போனதுக்கப்புறமா இதிலேருந்து ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா அந்த மசாலாவோட ரெண்டும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். சிக்கனில் அந்த மசாலா ஃபுல்லாக ஒட்டி வரணும். அந்தளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 8 minutes நம்ம குக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சிக்கன் நார்மலாகவே கொஞ்சம் தண்ணி விடும். அதுவே அந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் குக் பண்ண போகிறேன். அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. இது ஒரு 2 members சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். தோசை கூட, சப்பாத்தி கூட, ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா ஒரு 150 ml வாட்டர் நம்ம சிக்கன் ஆட் பண்ணி பெரட்டுறோம் இல்லையா, அப்போவே ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நல்லா மூடி போட்டு வச்சு ஒரு 8 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் சிக்கன் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா, அது வந்து முழு கோழி வந்து ஒரு 1.5 kg அந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 8 மினிட்ஸ் குக் ஆகிடும். அப்படி இல்லைன்னா 10 to 12 மினிட்ஸ் கண்டிப்பாக டைம் எடுக்கும். டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ஒருவேளை வந்து நீங்கள் நாட்டுக்கோழியில் இந்த ரெசிபி ட்ரை பண்ண விரும்பினா நாட்டுக்கோழியோட வந்து கொஞ்சம் சால்ட்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய், கரம் மசாலா, தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு 95% குக் பண்ணிடுங்க. அதை ஒரு குக்கரில் வச்சு குக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த சிக்கன் ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த டைமில் வந்து இது மொத்தமாக அந்த தண்ணி, சிக்கனு எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். ரொம்ப தண்ணி சேர்த்து இது பண்ணிடாதீங்க, நமக்கு வந்து அந்த தண்ணியில் இருக்கிற எசன்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும். நம்ம சிக்கன் வந்து நல்லா கொதித்து நல்லா மசாலா இறங்கி ரெடியாகி வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு தடவை ஒரு சால்ட் அண்ட் காரம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சால்ட்டு பத்தலைன்னா லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா நம்ம அடுத்து ஃபைனல் ஸ்டேஜில் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். அந்த டைமில் பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா ஜூஸியாக குக் ஆகிடுச்சு. நம்மளோட அல்டிமேட்டான சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக வந்து வீட்டிலே அரைச்ச பெப்பர் பவுட்ரு, கொஞ்சமாக வந்து மல்லித்தலை ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டா நம்ம அட்டகாசமான கிரேவி ரெடி. நீங்கள் இதே வந்து சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நீங்கள் நாட்டுக்கோழிக்கு வந்து இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் அண்டு மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெப்பர் ஆட் பண்ணால் அது வந்து பக்காவாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் ஒரு நல்ல பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். ரைஸ் கூடயும் நம்ம சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து நான் வந்து ரொட்டியோட சாப்பிட போகிறேன். இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள். இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதே கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு ரெசிபியை சுட்டுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் சுட்ட ரெசிபீஸ். நன்றி, வணக்கம்.